பாட்டுக்கொரு புலவன் மகாகவி பாரதியார் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்து கிட்டத்தட்ட மக்களினுடைய சுதந்திர வேட்கையை தூண்டினார் என்றால் மிகையாகாது. அவர் 8 மொழிகளில் புலமை வாய்ந்தவர். 8 மொழிகளில் புலமை வாய்ந்திருந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேறெங்கும் காணோம் என்கிறார். தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் ஏகப்பட்ட பாடல்கள் பாடியுள்ளார். ஒரு பாட்டை மட்டும் இன்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து சோனிகளோட்டி விளையாடி வருவோம். சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சபங்கத்திலோடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். இந்த 2 வரிகளை மட்டும் முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு பாடலை பார்ப்போம். ஏன்னா விழிப்புணர்வு வேண்டுமுங்க. தமிழை பாரதியாரை பற்றி, அது இதே மண்ணிலே பாரதியார் பிறந்தவர். அதாவது இதே மண்ணிலே எட்டயபுரத்திலே பிறந்தவர். இந்த மதுரையிலே சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். அப்படிப்பட்ட பாரதியாரை நாம் மறக்க வேண்டாம். அதனால்தான் அந்த பாடலை 2 வரிகள் மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. நாளை மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.